தன்னோட தாய்கிட்ட இருந்து 2 வயதே ஆன குட்டிய பாக்குறதுக்கே கண் கலங்க வைக்கும் அளவுக்கு ரொம்ப கட்டாயப்படுத்தி தாய்கிட்ட இருந்து பிரிச்சிருக்காங்க. இதுக்கு பழி வாங்குற விதமா அந்த குட்டி கொஞ்ச நாள்லயே 3 பேரோட உயிரை எடுக்க போகுது. இத கேட்ட உடனே அது யாரு என்னன்னு யோசிக்கிறீங்க? ஆமாங்க, நீங்க ரொம்ப நாள் ஆவலோட கேட்டுட்டு இருந்த ஓர்கா வீடியோ பார்ட் 2 தான் இது. அதுலயும் பல பேர் கேட்டுக்கிட்டே இருந்த இப்போ நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த டெலிகாம் பண்ண சம்பவத்தையும் அதோட வரலாற்றை பத்தியும் தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பல பேர் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்த வீடியோங்க இது. பயங்கர சுவாரஸ்யமா இருக்க போது. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க. வெல்கம் டு ஐஆர் தமிழ். சில பேரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், இவன் பயங்கரமான ஆளா இருப்பான் போல, ஏதாச்சும் தப்பு பண்ணிடுவான், இவன் கிட்டையே போக கூடாதுன்னு சில பேர் எந்த அளவுக்கு கெட்டவங்களா இருக்காங்கன்னு அவங்க மூஞ்சிலேயே தெளிவா தெரியும். அடுத்து இன்னும் சில பேர் அமைதியா இருப்பாங்க, நம்ம கூடயே இருந்து சிரிச்சு பேசுவாங்க, கொஞ்சம் கூட அவங்க மேல சந்தேகமே பண்ண முடியாது. ஆனா உலகத்திலேயே மோசமான குணம் கொண்டவங்க அவங்களா தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க பண்ற ஒவ்வொரு வேலையும் சீரியல் கில்லர் அளவுக்கு இருக்கும். இதுக்கான காரணம் அவங்க நம்மள மாதிரி இல்லாம சின்ன வயசுல அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதிக அளவு தனிமையில இருந்திருப்பாங்க, மனதளவுல பெருசா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அது எல்லாம் ஒரு நாள் சேர்ந்து தான் ஏதோ ஒரு இடத்துல பூகம்பமா வெடிக்கும். கிட்டத்தட்ட இப்ப நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் இந்த ஓர்காக்களுக்கு 100% பொருந்துங்க. ஆமாங்க, பாக்குறதுக்கே அமைதியா அழகா கியூட்டா அப்படியே தூக்கி விளையாடும் போல தோணும். அத கடல்ல பார்க்கும் போதும் சரி, உயிரியல் பூங்கால பார்க்கும் போதும் சரி, அதுவும் அதுக்கு தகுந்த மாதிரியே தான் நல்லா துருன்னு ஆக்டிவா விளையாடும். மனிதர்கள் கூட ரொம்பவே நல்லா பழகும். ஒரு பப்ளிக்கா நம்ம பார்க்கும்போது ஒரு வீட்டுல வளர்க்குற பெட்டு மாதிரியே தெரியுங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அது பண்ற ஒவ்வொரு விஷயங்களும். ஆனா அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்குங்கிற மாதிரி இந்த ஓர்காக்களுக்கு யாருமே பார்க்காத இன்னொரு முகம் இருக்குங்க. அது எப்போ வெளிக்காட்டும்ங்கிறது தான் யாருக்குமே தெரியாது. ஆனா அப்படி ஒரு நாள் தான் பிப்ரவரி 24, 2010 ஒரு நீச்சல் குளத்துல ஓர்காக்கு பயிற்சி கொடுக்கும் பயிற்சியாளர் இறந்து கிடக்குறாரு. அது பக்கத்திலேயே ஓர்காவும் நிக்குது அப்படின்னு ஒரு செய்தி வருது. உடனே மீட்பு குழு அங்க போய் பார்த்தா அது ஒரு பெண் உடல். தனக்கு பயிற்சி கொடுத்த ஒரு பெண் பயிற்சியாளரையே கொன்று தன் பக்கத்திலேயே வச்சிருக்க அந்த ஓர்கா. அதுவும் அந்த உடல்ல சின்ன பின்னமா செதச்சி சித்திரவதை பண்ணி 15 வருஷம் தன் கூட நல்லா பழகுனவங்களையே ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி பண்ணிருச்சுங்க அந்த ஓர்கா. ஆமாங்க, அதே தான் நீங்க ஓர்கா பார்ட் 1 வீடியோல பார்த்த டான் பிரான்சியுங்கிற அந்த பெண்மணி தான். ஆனா இது அந்த ஓர்கா தெரியாமலாம் பண்ணலைங்க, நல்லா பிளான் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நல்லாவே தெரிஞ்சுதான் பண்ணிருக்கு. அதே மாதிரி இது அதுக்கு முதல் முறையும் கிடையாது, ரொம்பவே பழகுன ஒரு விஷயம் தான். அப்படிப்பட்ட இதோட பெயர் தான் டெலிகாம். வாங்க பார்க்கலாம் இதோட கதைய. மொத்த கடல்லையே திமிங்கலங்களுக்கு அடுத்த மிகப்பெரிய உயிரினம் இந்த ஓர்காக்கள் தான். அதாவது டால்பின் குடும்பத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய டால்பின் வகைன்னு சொல்லலாம். இந்த ஓர்கா கடல்ல என்னென்ன அட்டூழியங்கள் பண்ணும், அதோட வாழ்க்கை வழிமுறை என்னன்னு ஏற்கனவே ஒரு வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். தேவைப்பட்ட அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓர்காக்கள் அதிகபட்சம் கூட்டமா குடும்பமா வாழக்கூடியது. கிட்டத்தட்ட 50ல இருந்து 90 வயது வரையும் இது வாழக்கூடியதுங்கிறதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு ஒற்றுமையா பாசத்தோட இருக்கக்கூடியது. இதே மாதிரி ஐஸ்லாந்துல நடுக்கடல்ல பல ஓர்காக்கள் விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது அதுங்களுக்கு உணவு கொடுக்க மாதிரி தசை திருப்பி அதுங்க இருக்கிற இடத்தை சுத்தி மீன்பிடி வலையை போட்டு பிளாக் பண்றாங்க. அந்த கூட்டத்தில இருந்து டெலிகாம் அப்படிங்கிற 2 வயதே ஆன ஒரு குட்டி ஓர்காவை தாய்கிட்ட இருந்து பிரிச்சு தூக்குறாங்க. இத பார்த்து அத்தனை ஓர்காக்களும் அங்க இருந்து போகாம சத்தம் போட்டு கத்திட்டு இருந்திருக்கு சோகத்தோட. இந்த ஐஸ்லாந்து சம்பவம் கரெக்டா எப்ப நடந்ததுன்னா 1983ல. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த டெலிகாம் குட்டி அதே ஐஸ்லாந்துல இருந்த ஒரு உயிரியல் பூங்கால ஒரு சின்ன காங்கிரீட் தொட்டியில அடைச்சு வைக்கப்படுதுங்க. குடும்பமா சந்தோஷமா கடல்ல சுத்தி திரிஞ்ச ஒரு குட்டியை புடிச்சிட்டு வந்து ஒரு சின்ன தொட்டில அடைச்சு வச்சதுனாலயா என்னன்னு தெரியல, பல நேரம் இந்த டெலிகாம் இறந்து போன மாதிரி ஒரே இடத்துலயே தான் மிதந்துட்டு இருக்கும். இப்படியே ஒரு வருஷம் கடந்த பிறகு அடுத்த 1984ல கனடாவை சார்ந்த சீலாண்ட் அப்படிங்கிற ஒரு உயிரியல் பூங்காக்கு இந்த டெலிகாம் குட்டி மாற்றப்படுது. இங்கே தான் இந்த டெலிகாம் குட்டிக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய கொடுமை காத்துட்டு இருக்கு. 2 மிகப்பெரிய பெண் ஓர்காக்கள் இருக்கிற ஒரு தொட்டில தான் இந்த டெலிகாம் ஓர்காவை இறக்கி விடப்படுது. அந்த 2 பெண் ஓர்காக்களை விட டெலிகாம் ரொம்பவே சின்னது, ரொம்பவே வயசு கம்மிங்கிறதுனால அந்த 2 பெண் ஓர்காக்களும் அந்த டெலிகாம் குட்டிய தொந்தரவு செய்ய ஆரம்பிக்குது. பல நாட்கள் பயிற்சியாளர்கள் காலையில போய் பார்த்தா அந்த டெலிகாம் குட்டியோட உடம்புல கீறல்களும் காயங்களும் அப்படின்னு தினமும் அந்த பெண் ஓர்காக்களால டெலிகாம் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாள் மாலையும் ஒரு குடோன்ல தனியா அந்த 2 பெண் ஓர்காக்களோட சேர்த்து அடைக்கும் பொழுது அந்த டெலிகாம் கண்ணுல ஒரு விதமான பயம் தெரியும்னு அங்க இருந்த ஒரு பயிற்சியாளரே சொல்லியிருக்காருங்க. இந்த வகையான பயம் ஒரு சின்ன இடத்துல அடைஞ்சிருக்கிறது அப்படின்னு இது எல்லாம் சேர்ந்து அந்த டெலிகத்துக்கு உடல்நிலையை சரியில்லாம ஆக்கிருச்சு. இதுக்காகவே சி வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல இருந்து ஒரு தலைமை பயிற்சியாளரை இங்க வர வச்சு
அவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க. அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஓர்காக்கு தேவையான உற்சாகத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கலன்னா அதுவே தனக்கு தேவையான உற்சாகத்தை ஏற்படுத்தி கொள்ளும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிட்டாரு. இவர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே கொஞ்ச நாட்கள்ல அந்த டெலிகத்தோட நடவடிக்கைகள் மாற ஆரம்பிக்குது. எந்த அளவுக்குனா ஏதாவது பொருட்களோ கேமராவோ தண்ணியில விழுந்துட்டா அதை பயிற்சியாளர்கள்ட்ட வந்து கொடுக்காம பூலோட மத்திய பகுதிக்கு கொண்டு போய் வச்சு விளையாட ஆரம்பிக்கும். டெலிகத்தோட சேர்த்து மொத்த அந்த 3 ஓர்காக்களும். திடீர்னு இந்த ஓர்காவோட ரவுடித்தனமான நடவடிக்கையை பார்த்து அங்கிருந்த ஒரு பயிற்சியாளர் என்ன சொன்னார்னா, இந்த ஓர்காக்கெல்லாம் இனிமே அதிகப்படியான பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் அதுங்க மக்கள்கிட்டையும் பயிற்சியாளர்கள்ட்டையும் ஆக்ரோஷமா இல்லாம அன்பா இருக்கும். இல்லனா கூடி சீக்கிரமே ஏதாவது அசம்பாவிதம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலையை விட்டே போயிட்டாருங்க. ஆனாலும் அவர் இந்த சொன்ன விஷயங்கள் அடுத்தடுத்த காலங்கள்ல நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை. இவர் இந்த அளவுக்கு சொல்லியும் அவர் சொன்ன அந்த அதிகப்படியான பயிற்சியை அந்த நிறுவனங்கள் காதுல வாங்காம அப்படியே விட்டுருச்சு. இதுல என்ன ஒரு சோகமான விஷயம்னா, அவர் சொன்ன அந்த ஒரு நாள் ரொம்ப சீக்கிரமாவே வருது. பிப்ரவரி 20, 1991. எப்பவும் போல ஊழியர்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மக்களும் ஓர்கா ஷோவை பாக்குறதுக்காக உள்ள வந்து உட்காந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓர்கா ஷோ முடிஞ்ச பிறகு அந்த பூலோட ஓரமா நடந்து போறாங்க கெல்டி பர்ன் அப்படிங்கிற 20 வயதான அங்க ஊழியரா வேலை பார்க்கிற ஒரு பெண்மணி. இங்க என்ன நடந்ததுன்னா, அவங்க நடந்து போகும்போது கால் தவறி கீழே விழுந்து 2 காலும் தண்ணிக்குள்ள போகவும் இதை பார்த்து அடுத்த செகண்டே அங்க வந்து டெலிகம் ஓர்கா அந்த பெண்மணியை இழுத்துக்கிட்டே போயிருக்குங்க. கிட்டத்தட்ட பல மணி நேரம் கழிச்சு அந்த பெண்ணோட உடலை மீட்கிறாங்க இறந்த நிலையில. ஆமாங்க, அந்த பெண்ணோட உடல் நடுப்பகுதிக்கு கொண்டு போய் வச்சு விளையாட்டு காட்டிட்டு இருந்திருக்குங்க. டெலிகமும் கூட இருந்த 2 ஓர்காக்களும். சுத்தி இருந்த பயிற்சியாளர்களும் உணவு கொடுக்கறது தண்ணியில அடிக்கிறதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி தசை திருப்பியிருக்காங்க. கடைசியில இதெல்லாம் ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. இதுல என்ன ஒரு சோகமான விஷயம்னா, இறந்து போன கெல்டி பர்ன் அப்படிங்கிற இந்த பெண்மணி ஒரு கல்லூரி மாணவிங்க. படிச்சுக்கிட்டே கை செலவுக்காக இந்த உயிரியல் பூங்கால ஒரு பார்ட் டைமா தான் வேலை பார்த்திருக்காங்க. அவங்க இப்படி தவறி விழுந்து இறந்து போனது அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு சம்பவத்தினாலேயே இவ்வளவு நாள் கனடால இருந்த இந்த டெலிகம் 1992ல சீ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உயிரியல் பூங்காக்கு மாற்றப்படுது. இதுக்கப்புறம் இங்க தான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஜூலை 6, 1999. புதுசா வந்த டெலிகத்தை பார்க்கறதுக்காக அங்க இருந்த ஊழியர்களும் பயிற்சியாளர்களும் வந்து பார்த்தப்போ மிகப்பெரிய அதிர்ச்சி. புதுசா வந்த டெலிகம் ஓர்கா மேல ஒரு இறந்த மனித உடல் இருந்திருக்குங்க. அடுத்து என்னடா சம்பவம் இதுன்னு பார்த்தா, முதல் நாள் நைட்டு டேனியல் அப்படிங்கிற 27 வயதான மனநலம் பாதிக்கப்பட்ட இவரு ஓர்கா கூட ஸ்விம்மிங் பூல்ல நீந்தலாம்னு வந்திருக்காருங்க. இதுல என்ன ஒரு சோகமான விஷயம்னா, அவர் இறங்கின பூல் டெலிகம் இருந்த பூல்ல. அடுத்த செகண்டே டெலிகம் அவரு கிட்ட போய் அட்டாக் பண்ணி இரவு முழுக்க அவரு வச்சு விளையாண்டுட்டு இருந்திருக்கு. இதே சீ வேர்ல்ட் உயிரியல் பூங்கால தான் டான் பிரான்சோ அப்படிங்கிற ஒரு பயிற்சியாளரும் இறந்து போயிருப்பாங்க 2010ல இதே டெலிகத்து கிட்ட தான். இந்த பெண்மணி இறந்ததை தான் பார்ட் 1 வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன். அந்த டீடைல அந்த வீடியோல செக் பண்ணிக்கோங்க. கடைசில மொத்தம் 3 பேர் இறந்து போயிருக்காங்க இந்த டெலிகம் ஓர்காவால. சரி, இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும். இத்தனை பேர் இதனால உயிர்ந்திருக்காங்களே, இன்னும் ஏன் இந்த ஓர்கா அங்கேயே இருக்கு? போய் கடல்ல விட்டுற வேண்டியதானே அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு தோணும். இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த டெலிகம் மூலமா கோடிக்கணக்கான பணம் வந்திருக்கு சீ வேர்ல்ட் நிறுவனத்துக்கு. ஏன்னா இந்த டெலிகம் பார்ட்டிசிபேட் பண்ற ஒவ்வொரு ஷோக்கு மட்டுமே அவ்வளவு மக்கள் பார்க்க வருவாங்க. கடைசில ஏகப்பட்ட வருமானம். அது மட்டும் இல்லாம இந்த டெலிகத்து கூட பல பெண் ஓர்காக்களை இணை சேர வச்சு பல குட்டிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 21 குட்டிகளுக்கு அப்பா தான் இந்த ஒரு டெலிகம். அந்த 21 ஓர்கா மூலமா ஏகப்பட்ட பல குட்டிகள் அப்படின்னு டெலிகம் மூலமா பெறப்பட்ட பல குட்டிகள் பல நாடுகளுக்கு பல கோடிகள்ல விற்கப்பட்டிருக்கு. இதனாலேயே உலகத்துல உள்ள அத்தனை உயிரியல் பூங்காலையும் இருக்கிற எல்லா ஓர்காக்களுக்கும் முதன்மையான ஃபேமஸான ஒண்ணுதான் இந்த டெலிகம் ஓர்கா. இருந்தாலும் அதுக்கப்புறம் டான் பிரான்சோ சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு வருடம் இந்த டெலிகம் ஓர்காவை தனிமையில வைக்கப்படுது. காரணம் சீ வேர்ல்ட் நிறுவனத்து மேல பல மக்கள் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. ஆனாலும் அடுத்த வருடமே 2011ல மறுபடியும் இந்த டெலிகம் ஓர்கா ஷோ பண்ண வருது. மறுபடியும் பழைய மாதிரி அதை வச்சு ஷோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷம் கழிச்சு ஜனவரி 6, 2017ல நோய் தொற்று ஏற்பட்டதுனால அந்த டெலிகம் ஓர்கா இறந்து போது தனது 35வது வயசுல. இதோட அந்த டெலிகத்தோட முழு கதையும் முடியுதுங்க. 3 மனிதர்கள் இறந்ததுனால இந்த டெலிகம் ஒரு கொலைகார ஓர்கா அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. 1983 அன்னைக்கு அந்த டெலிகம் குட்டிய தன் அம்மாட்ட இருந்து தன் குடும்பத்திட்ட இருந்து பிரிக்காம அதுங்கள்ட்டயே சந்தோஷமா விட்டுருந்தா
இன்னைக்கு இந்த 3 மனிதர்களும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க அவங்க குடும்பத்தோட. எனிவே நடக்கணும்னு இருந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்காக நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாதுங்க. இதுக்கப்புறம் வருங்காலங்கள்லயாவது எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது அங்கங்க இருந்தா தான் நல்லது. ஏன் அப்படின்னா இந்த உலகம் மனிதர்கள் மட்டும் சந்தோஷமா வாழ்றதுக்காக படைக்கப்பட்டதா இல்லைங்க, அத்தனை உயிரினங்களுக்காகவும் தான். நீங்க ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த வீடியோங்க இது. இதுவரையும் பார்த்தவங்க இந்த ஓர்கா, அதாவது அந்த டிலிக்கத்தோட வரலாறு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். See you, bye bye.